ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி மைக் ப்ரெசன்ட் வந்திருக்கேன். மைக் மீடியா சேனல் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஜனநாயகம் வந்து லாஸ்ட் மூவி இல்லை. ஸோ உங்களோட ரிவ்யூ மட்டும் எப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? ஓகே, படம் ஆக்சுவலி நேற்றே பார்க்க வேண்டியது. ஓகே, ஃபேமிலி ஃபங்க்ஷனால தள்ளி போயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு 7:30 ஷோக்கு வைஃபுங்க காலையிலே வா. காலையிலே ஆமாம். ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தள்ளி போயிட்டு அப்பா கடைசியெல்லாம் கண் ஆல்ரெடி வந்து லீக் ஆயிடுச்சு மூவி. ஸோ நீங்கள் அப்போ பார்க்கணுன்ற அந்த மைண்ட் செட் வரவே இல்லையா? இப்போதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட். தியேட்டர்ல நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, கண்டிப்பா பார்த்தா தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு ஒரு இப்போ விஜயோட லாஸ்ட் மூவி இது. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் வந்து மூவி வந்து விஜய் தியேட்டர்ல பார்க்க போடுது. சப்போஸ் இந்த செலிப்ரேஷன் டைம்ல இல்ல பர்த்டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீ ரிலீஸ் படம்னு ஒன்று சொல்லலாம். அது மாரி இப்போ பழைய படங்கள் பார்த்தா மட்டும் தான் உண்டு. அதை தவிர்த்து பழைய படங்கள் வந்து வந்தா எந்த படம் வந்து திருப்பி போட்டா ஃபேன்ஸ் இதே கிரவுட் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ற ஒரு எல்லா படம் எந்த படம் போட்டாலும் கிடைக்கும். முக்கியமா எந்த படம் போட்டாலும் நீங்க கண்டிப்பா எந்த படம் போட்டாலும் கண்டிப்பா இந்த அளவுக்கு போட்டோம். ஏதாச்சும் ஒன்னு பிளாஸ்டா இருக்கும்ல, இன்னும் ரொம்ப மாசா ஓல்டு மூவிஸ் வந்து நியூவை விட ஓல்டு இந்த குஷிலாம் இருக்கு இல்லையா? குஷி பிரியமானவளே எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்களோட ஃபேன் நினைக்கிறேன். கரெக்ட்டா? அந்த மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும். ஓகே, உங்களுக்கு மேம் உங்களுக்கு எப்படி? சச்சின் கில்லி கில்லி தான் அடிப்போலே. கில்லி கில்லி எப்போ போட்டாலும் நாங்க கிளம்பி மலையாளி. இப்பதான் நியூவான அந்த நியூ மூவிஸ்லாம் காட்டிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, இப்பதான் பழைய மூவிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, எப்படி ஃபேன்ஸ் பேஸ்லாம் ஓகேவா? இதுக்கு அப்புறம் இதே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், எப்பவுமே கண்டிப்பா இருக்கும். நீங்க அப்படியே மாத்தலாம். ஓகே ப்ரோ, தேங்க் யூ so much. தேங்க் யூ மேம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து இப்போ எப்படி சொல்ல, அந்த படம் லீக் ஆன அப்பயும் வந்து நிறைய பேர் அப்போ வந்து பார்க்காமலே இருந்தாங்க. ஓகே, சிலர் வந்து அந்த கதையை பார்த்தப்பயும் தான் சொன்னாங்க இந்த படம் தியேட்டர்ல வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து எங்க அப்பாலாம் வந்து அவ்வளோ வந்து பார்க்க மாட்டாரு. இந்த படம் வந்து லீக் ஆன அப்போ பார்த்தப்பே அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்லியிருந்தார் நல்லா இருக்கு, படத்துக்கு போகணும். ஓகே, அது இப்போ வந்து அவர் அடுத்த வாரம் வரதா ஐடியா இருக்கு. எங்க வீட்டில் சொல்லியிருக்கு அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ஃபுல்லாக கூட்டம் வந்துடும். அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து படமே பார்க்கல. என் கூட வந்தவங்க சொல்லியிருந்தாங்க இதுமாரி நான்லாம் பார்க்க மாட்டேன்டா, நான்லாம் வந்து நான்லாம் வெறியன்டா, படம் வந்து போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே, இப்போ நான் சொல்ல போனால் காலேஜ் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஏன்னா வந்து எப்படி புக் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க ஒரு 3 நாள் முன்னாடியே. எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தேன். ஓ, ஃபேமிலியே மொத்தமாக தளபதி ஃபேன்ஸ் தானா? ஃபேமிலி ப்ரோ. எங்க அப்பா மட்டும் கொஞ்சம் அஜித்தும் பிடிக்கும். இப்போ எப்படி காமனா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா படத்தை நீங்கள் வந்து கட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது குரூப் அப்படி மொத்தமாக வருமா? இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் வந்து இவங்க வந்து அவுட்டர் காலேஜ். ஓகே ஓகே, நான் வந்து யூனிவர்சிட்டி படிக்கிறேன்றதுனால மோஸ்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டேட்ல இருந்தாலும் வருவாங்க. ஓகே, அதனால வந்து படம் எப்படி பிரம்மாண்டம் நல்லா தான் இருக்கு ப்ரோ. இப்போ எப்படி அப்படி கேட்கல, இப்போ லாஸ்ட் மூவி. ஆமா, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தளபதி வந்து ஸ்க்ரீன்லாம் பார்க்க முடியாது, ப்ரெசென்ட்ல பார்க்க முடியாது. கரெக்டாக நம்மளோட கோல்டன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மூவிஸ்லாம் கண்டிப்பாக கத்தி படம்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்ப்போம். அதுதான் இப்போ லாஸ்ட் மூவி இல்லை. ஸோ அதனால அந்த விஜய் வந்து சினிமா மட்டும் மொத்தமாக போனதோட உங்களோட அனுபவம், அது ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? அதுக்கு வந்து கஷ்டமாக தான் ப்ரோ. ஏன்னா ஒரு நல்ல கருத்து அதெல்லாம் ஒரு ஆக்ஷனோட அவர் நல்லா சொல்லுவார். ஓகே ஓகே, புரியுது. எப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச வெறி பண்ணுவாரு. புரியுது. அதனால வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் வந்து அடுத்த ஆக்டர்ஸும் வருவாங்களே, அவங்களுக்கும் என்னதான் இருந்தாலும் இப்போ ஓல்ட் இஸ் கோல்ட் மாதிரி நம்ம தளபதி முடியாது. கரெக்ட் தானே? ஓகே ப்ரோ. அவரோட பழைய படம் கூட எப்படின்னா மற்ற ஆக்டரோட பழைய படம் பார்க்க மாட்டேன், அவரோட தான் எனக்கு பிடிக்கும். புரியுது. ஓகே ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க, ஹேவ் எ ஃபன் ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கிட்டே ரிவ்யூ நாங்கள் கேட்டிருந்தோம். விஜயோட லாஸ்ட் மூவி, இதுக்கப்புறம் அவர் சினிமாவுக்கே வர மாட்டார். ஸோ அவர் மிஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? ஏதாச்சும் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் அவர் தேட்டரில் பார்க்க முடியாது, அவர் படம் வராது அப்படின்னு நினைக்கும் ஒரு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. ஓகே, சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்து பார்க்கும்போது ஃபுல்லாக மண்டல அதான் இருந்துச்சு. சிஎம் ஐட்டர் இனிமேல் படம் வராது. இந்த படம் எல்லாமே ரிவ்யூன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது ஒரு மைண்ட் செட் எப்படி எல்லாமே ரிவைண்ட் பண்ண மாதிரி இருக்கு. பிடிச்ச மூவி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி விஜய் சார். ரொம்ப கஷ்டம். எனக்கு எப்படி என்னன்னா கேட்காது நினைச்சா செல்வரை அந்த படம் கில்லி படம் அது மாதிரி ஏதாவது பெஸ்ட் மூமெண்ட்னு ஒரு படம் ஒன்று இருக்கும் மைண்ட்ல. ஸோ அதுல ஏதாவது ஒரு 3 படம் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. எனி 3 தான், ஏதாவது ஒரு 3. கத்தி, நண்பன், கத்தி, நண்பன். அந்த நண்பன்ற மூவி எதுக்காக நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு? இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவி ஜாலியா
ஜாலியா ஐ மீன் என்னோட நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு நினைக்கிறேன் கரெக்டா? ஓகே காலேஜ் லைஃப் அதான் நல்லா இருக்கும். ஓகே மேம் நீங்க உங்களோட ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா சூஸ் பண்றது. ஆனா கத்தி மூவி ரொம்ப பிடிக்கும். பிஜிஎம் அதெல்லாம். அப்புறம் வந்துட்டு மெர்சல் அந்த ஆனப்புறம் அதுக்காகவே பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு துப்பாக்கி எதுக்காக துப்பாக்கி வரும்? துப்பாக்கி வந்து அவரு லெவல் போட்டு அந்த வேற ஸ்டைல் அப்பதான் இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து தியேட்டர்ல பார்க்க முடியாது கரெக்டா? இல்ல ரீரிலீஸ் ஓகே தான், அது பிரச்சனை கிடையாது. ரீரிலீஸ் ஓகே தான். முன்னாடி வந்து படம் ரிலீஸ் பண்ணா தளபதி விஜய்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. வந்து சிஎம் நம்பர் இந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சி ஜோசப் விஜய்ன்ற மூவி தான் போட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? அது பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல இருக்காங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. மீடியா ஃபாலோ பண்ணிக்க வீட்டுக்கு பாண்டி நியூஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.